வணக்கம். விஎஸ் பாலு. உலகம் தோன்றியதிலிருந்து காதலர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து காதலர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகம் உயிருடன் இருப்பதற்கு காரணமே காதலர்கள் தான். காதல் இல்லாவிட்டால் உலகம் எப்போ அழிந்திருக்குமே. அந்த காதலிலே சில காதல்கள் காவியமாகின்றன. பெரும்பாலான காதலர்கள் காவியம் ஆவதில்லை. காதல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காவியங்கள் சிலதான் இருக்கின்றன. அம்பிகாவதி, அமராவதி, சலீம், மனார்கலி, ரோமியோ ஜூலியட் என்று காவியமான காதலர்கள் எப்படி காவியமாயிற்று? எந்த காதலுக்கு சோதனை வருகிறதோ அந்த காதல் பேசப்படுகிறது, காவியமாக எழுதப்படுகிறது. அப்படிப்பட்ட காவியங்களில் ஒன்றுதான் அம்பிகாவதி, அமராவதி. அமராவதி யார்? மூன்றாம் குலோத்துங்கன் மகளான அமராவதி கம்பனின் மகனான அம்பிகாவதியை காதல் செய்கிறார்கள். அந்த காதல் அமர காவியமாகிறது. பிற்காலத்திலே மாபெரும் கவிஞன், கம்பனையோட பெரிய கவிஞன் அம்பிகாவதி. அவன் திறமையும் அவன் தமிழ் புலமையும் பார்த்து குலோத்துங்கன் மகள் அவன் மீது காதல் கொள்கிறாள். அந்த காதல் தான் அம்பிகாவதி அமராவதி காதல் கதை. பெரிய காதல், அமர காதல். குலோத்துங்கனுக்கு ராஜமகளான அவள் ஒரு சாதாரண புலவன் கம்பனின் மகளை காதலிப்பது பிடிக்கவில்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தோ அவள் கேட்கவில்லை. அம்பிகாவதியை பார்த்த கண்களால் வேறு யாரையும் பார்க்க முடியாது என்று அமராவதி பிடிவாதமாக இருக்கிறார். சொல்லி சொல்லி பார்த்தான். முடிவிலே ஒரு பந்தயம் வைக்கிறான், ஒரு போட்டி வைக்கிறான், ஒரு டெஸ்ட். அரசவையிலே கூடுகிறது. மூன்றாம் குலோத்துங்கன் அரசவையை கூட்டுகிறான். அத்தனை பெரிய புலவர்களும் அரசவையிலே இருக்கிறார்கள். முதன்மை புலவன் ஒட்டக்கூத்தன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு கம்பனை பிடிக்காது, கம்பனின் மகனையும் பிடிக்காது. கம்பனின் மகன் குலோத்துங்கன் மகளை மணப்பதா? முடியாது. ஒரு சாதாரண புலவன் மகன் அரச மகளை மணப்பதா என்று வெறிகுண்டு அலைகிறான் ஒட்டக்கூத்தன். எப்படி அழிப்பது? குலோத்துங்கன் அரசவையை கூட்டிவிட்டான். அம்பிகாவதியை உட்கார வைத்து, அம்பிகாவதி, என் மகள் அமராவதியை நீ காதலிக்கிறாய். அவளை நீ மடக்க வேண்டும் என்றால் சிற்றின்பம் கலக்காத பேரின்ப பாடல்கள் 100 உன்னால் பாட முடியுமா என்று கேட்கிறான். அம்பிகாவதி உடனே எழுந்து பாடிவிட்டால் அமராவதி எனக்கு. ஒட்டக்கூத்தன் எழுந்து சொல்லுகிறான், பாடாவிட்டால் உன் தலை மண்ணிலே உருளும். இல்லை, நீ ஜெயிக்கட்டும், நீ பாடுவாய் என்று ஒட்டக்கூத்தன் அமர்ந்து விடுகிறான். கம்பனுக்கு தெரியும் அம்பிகாவதி பாடிவிடுவான் என்று. தைரியமாக அமர்ந்திருக்கிறான். குலோத்துங்கன் பாடச் சொல்லுகிறான். எடுத்த உடனே அம்பிகாவதி பாடுகிறான் சரஸ்வதியை நோக்கி. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பள் இங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் என்று சரஸ்வதியை நோக்கி இந்த பயணத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பாட ஆரம்பிக்கிறான். அமராவதி அங்கே சோழியில் 100 சோழியை வைத்துக் கொண்டு பாட்டை எண்ணிக்கொண்டிருக்கிறாளாம். இதை பாடினோடனே ஒரு பாட்டு முடிந்து விட்டதாக எடுத்து அதை தனியாக வைத்து விடுகிறாள். ஒட்டக்கூத்தன் 100 வைத்திருக்கிறான். இது கடவுள் பாட்டு, இது பாட்டிலே சேராது என்று அவன் போடவில்லை. அவன் 100 சோழியும் அப்படியே இருக்கிறது. அமராவதியும் 99 தான் இருக்குது. ஒன்று ஏற்கனவே பாடிவிட்டதாக அவர் கணக்கெடுத்து விட்டாள். பிறகு பாட ஆரம்பிக்கிறான். கம்பனின் மகனாயிற்று வடிவேலும் மயிலும் துணை என்று ஆரம்பிக்கிறான். முருகனை போற்றுகிறான். அத்தனை தெய்வங்களையும் போற்றி பேரின்ப பாடல்கள் 99 பாடிவிட்டார். எல்லோரும் அசந்து விட்டார்கள். அவ்வளவுதான். அம்பிகாவதி ஜெயித்து விட்டார். அமராவதியை கைப்பிடிக்கப் போகிறான் நிலைமையிலே
99 பாடல்கள் பாடிவிட்டதாக ஒட்டக்கூத்தன் கணக்கு வைத்திருக்கிறான் சோழியை வைத்துக் கொண்டு. அமராவதிக்கும் 100 பாடல்கள் முடிந்து விட்டன. பார்த்தாள், இன்பம் உடம்பெல்லாம் இன்பம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அமராவதிக்கு. எழுந்தாள், ஐயோ இனி அம்பிகாவதி எனக்குத்தான் என்று எழுந்து ஓடி வந்து தன் அழகான முகத்தை உப்பரிகையில் இருந்து அம்பிகாவதிக்கு காட்டுகிறாளாம். 99 பாடிவிட்டு 100 பாட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அம்பிகாவதி உடனே 100 முடிந்து விட்டதாக எழுந்தான். அமராவதியை பார்த்தார், ஆஹா 100 முடிந்து விட்டதா என்று. இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை என்று ஒரு சிற்றின்ப பாடலை பாடிவிட்டார் அம்பிகாவதி. முடிந்தது கதை. ஐயோ எல்லோரும் அசந்து விட்டார்கள். 99 அவனை பாடியிருக்கிறான். இவ்வளவு பாடியவனால் 100 பாட முடியாதா? அம்பிகாவதியால் 1000 பாட்டு கூட பாட முடியுமே, இன்னும் ஒரு பாட்டு பாட முடியாதா? அதற்குள் ஏன் அந்த அழகான முகத்தை வளர்ந்து காட்டினாள்? ஒட்டக்கூத்தன் எழுந்தான். அமராவதி பெரிய பாடகன் அம்பிகாவதி, 99 பாட்டு பாடினானே, இன்னும் ஒரு பாட்டுக்காக நீ காத்திருக்க கூடாதா? ஐயோ உன் அழகான முகத்தை காட்டி விட்டாயே, அவன் சிற்றின்ப பாடலை பாடிவிட்டானே. கம்பன் எழுந்தான். குலோத்துங்கா 99 பாடிவிட்டான், 100 பாட முடியாதா? என் மகனை விட்டுவிடு, என் மகனை விட்டுவிடு என்று கதறுகிறான் கம்பன். கம்பனையோடு ஒரு பெரும் பரவனை காண முடியுமா? கதறுகிறான் குலோத்துங்கனிடம். ஒட்டக்கூத்தன், பாவம் அம்பிகாவதி இவ்வளவு பாடினாயே, இன்னும் ஒரு பாட்டு நீ பாடியிருக்க கூடாதா? அமராவதி தன் அழகான முகத்தை காட்டி ஒரு சிற்றின்ப பாடலை நீ பாட வைத்து விட்டாளே, ஐயோ என்று ஒட்டக்கூத்தனே வருத்தப்படும் அளவுக்கு அம்பிகாவதி 99 இறைய பாடல்களை பாடியிருக்கிறார். பேரின்ப பாடல்களை பாடி எல்லோரும் ஆச்சரியத்தில் அழுந்திருக்கும் பொழுது ஒரு அமர காவியம் படைத்து விட்டான். குலோத்துங்க நீதி தவற மாட்டான். நாளை காலை அம்பிகாவதி தலை மண்ணிலே உருளட்டும் என்று ஆணையிட்டானான். அடுத்த நாள் காலையிலே அம்பிகாவதி கொலைக்களத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறான். எல்லோரும் ஐயோ அம்பிகாவதி அம்பிகாவதி என்று கதறுகிறார்கள். கம்பன் ஓடி விடுகிறான், காப்பாற்ற முடியவில்லை, அவனுடைய மகனை காப்பாற்ற முடியவில்லை. எவ்வளவு பெரிய காவியம் எழுதியவன் கம்பன். கம்ப ராமாயணத்துக்கு ஈடு இணை உண்டா? அப்பேற்பட்ட கம்பனின் மகனை ஒரு குலோத்துங்க சோழன் அநியாயமாக கொல்லப் போகிறான் என்று எல்லோரும் கதறுகிறார்கள். அமராவதி ஓடிவிடுகிறாள். ஐயோ அம்பிகாவதி அம்பிகாவதி என்று கதறும் பொழுது அவன் தலை மண்ணிலே உருளுகிறான். அதை பார்த்த அமராவதி அந்த இடத்திலே அம்பிகா என்று கதறியவரை அவளும் விழுந்து விடுகிறார்களாம். இருவரும் ஒன்றாக சேர்ந்து மேல்லோகம் போகும் பொழுது இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை என்று அமர காவியம் படைத்து விட்டு சென்று விட்டார்கள். எந்த காதல் அமர காவியமாகிறதோ அதுதான் மனதிலே நிலைக்கிறது என்பதற்கு அம்பிகாவதி அமராவதியின் காதல் கரை ஒரு உதாரணமாக நமக்கு விளங்குகிறது. மாசில்ல நிலவே நம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. மாநிலம் மட்டுமா கொண்டாடுவது? இன்று வரை நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அம்பிகாவதி அமராவதியின் காதல் கதை, அமர காவியம். மீண்டும் அடுத்த காதல் காவியத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.